வணக்கம். தமிழிஃபம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டமா அதிபரின் சேவை நீடிப்பு தொடர்பாக இறுதி தீர்மானம். தலவாக்கலையில் தனியார் பேருந்துகளின் சாரதிகள் பணி புறக்கணிப்பு. அரசு வைத்தியசாலைகள் மீதான மக்களின் நாட்டம் அதிகரிப்பு. தொலைத்தொடர்பு சட்டம் மூலம் அரசியல் சாசனத்துக்கு ஏற்புடையது அல்ல சபாநாயகர். வேலை நிறுத்தம் கிராம உத்தியோகர்கள் எச்சரிக்கை. தேங்காய் எண்ணெயின் விலையை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை. களனிக்கங்கை அருகே ஆண் ஒருவரின் சடலம் கட்டெடுப்பு. கொள்கைகளின் அடிப்படையிலே நாட்டை முன்னேற்ற முடியும். கல்விசாரா ஊழியர்கள் விசேட அறிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கை. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். நாடாளுமன்றத்தில் இன்று பிற்பகல் சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சஞ்சய் ராகரத்தினத்தின் சேவை நீடிப்பு தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சட்டமா அதிபருக்கு 6 மாத சேவை நீடிப்பு வழங்குமாறு பரிந்துரைத்துள்ளார். இந்த நிலையில் இன்று இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக சபாநாயகர் மகிந்த யாப்பாவேவர்தன தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபர் சேவை கலந்தொடர்பில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைக்கு பரிசீலிப்பதற்காக அரசியலமைப்பு பேரவை முன்னதாக 2 தடைப்புகள் கோடிய போதிலும் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை. இதேவேளை சட்டமா அதிபர் ராஜரத்னத்தின் பதவிக்காலம் எதிர்வரும் 26ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. டயகம தொடக்கம் தலவாக்கலை வரை சேவையில் ஈடுபட்டு வந்த அனைத்து தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் இன்று காலை முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக டயகம நகர் தொடக்கம் மன்சாரி கோல்புரூர் திஸ்வன சந்தி வழியாக மெரராய ஊடாக நுவரெலியாவுக்கும் நாகசேனி மற்றும் லெந்துளை வழியாக தலவாக்கலைக்கு பயணிக்கும் தனியார் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மிக நீண்ட காலமாக டயகம நகரிலிருந்து லெந்துள நகரம் வரை சுமார் 23 கிலோமீட்டர் தூர பிரதான வீதி செப்பனிடப்படாமல் கொன்றும் குழியுமாக காணப்படுகிறது. இவ்வேதியின் சீர்திருத்தம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் தாமத போக்கை கடைபிடித்து வருகின்றனர். இந்நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கைகளை முன்வைத்து எவ்வீதி ஊடாக தனியார் பேருந்து சேவையை புறக்கணித்துள்ளதாக தனியார் போக்குவரத்து உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் குறிப்பிட்டுள்ளனர். பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை மக்கள் பெரும்பாலும் அரசு வைத்தியசாலைகள் மற்றும் வெளிநோயாளர் பிரிவுகளில் மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு நாட்டம் காட்டுவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நாட்டின் பிரச்சியொருவர் வருடத்துக்கு சுமார் 6 தடவைகள் வைத்தியசாலைக்கு வருகை தந்து மருத்துவ சேவையினை பெற்றுக் கொள்கின்றார்கள். முதியவர்கள் அதிக அளவில் கொண்ட நாடாக இலங்கை காணப்படுகிறது. பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை மக்கள் பெரும்பாலும் வைத்தியசாலைகள் மற்றும் வெளிநோயாளர் பிரிவுகளில் மருத்துவ சேவைகள் பெற நாட்டம் காட்டி வருகின்றனர். எனவே வெளிநோயாளர்கள் பிரிவு சிகிச்சை பலப்படுத்தப்பட்டதால் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டவை குறைக்கலாம். மேலும் சிகிச்சை காலத்தை அதிகரிப்பதனூடாக நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம். இவ்வாறு விசேட வைத்திய நிபுணர் பாலித மகேபால மேலும் தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு சட்டமூலம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்வை சபாநாயகர் மகிந்த யாப்பாவேவர்தன நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். இதன்படி தொலைத்தொடர்பு திருத்த சட்டத்தின் சில பிரிவுகள் அரசியல் சாசனத்துக்கு ஏற்பதில்லை என உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியபடி திருத்தப்பட வேண்டும் என அந்த தீர்ப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சில திருத்தங்கள் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 24ஆம் தேதி தனது கோரிக்கைகளுக்குரிய தீர்வு வழங்காவிட்டால் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என கிராம உத்தியோகத்தர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த விடயத்தை இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க அறிவித்துள்ளார். அத்தோடு எதிர்வரும் 24ஆம் தேதி தங்களது பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்பொழுது சட்டப்படி வேலை என்ற தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சம்பளம் மற்றும் கொடுப்பனவு போன்றவற்றை மறுசீரமைத்தல் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை கிராம உத்தியோகத்தர்கள் முன்வைத்துள்ளனர். இதன் அடிப்படையில் நபர் ஒருவரின் மரணத்தின் போது வழங்கப்படும் ஆவணங்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகள் வழங்கி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னும் கிராம சேவை சான்றிதழ் வழங்குதல் உள்ளிட்ட ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் ரந்தன ரணசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலையை அதிகரிப்பதற்கு நியாயமான காரணங்கள் ஏதுமில்லை என தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் ரொகான் பெரேரா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இந்த ஆண்டு மே மாதம் வரை 42,000 மெட்ரிக் டன் தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாகும். நாட்டில் நுகர்வு போதுமான தேங்காய் எண்ணெய் உள்ளதால் தேங்காய் எண்ணெயின் விலையை உயர்த்துவதற்கு எந்த வகையிலும் அனுமதி அளிக்க முடியாது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய வேலை திட்டம் ஒன்றை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ரொகான் பெரேரா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு வேலியகொடை கழனி கங்கை அருகே அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 50 முதல் 60 வயதுக்கு இடைப்பட்டவர் எனவும் 5 அடி 6 அங்குலம் உயரம் கொண்டவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் உயிரிழந்தவரின் சடலம் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் வேலியாகொட போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலத்துவா நேர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து மகரகம வரை நீரை எடுத்துச் செல்லும் பிரதான குழாயின் திருத்தப் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை 2 மணியளவில் வேதியின் கொடகம பகுதியில் கார் ஒன்று மோதியதில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு நேர் விநியோகம் தடைப்பட்டதுடன் குழாயின் திருத்த பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று நீர் விநியோகம் வலிமைக்கு கொண்டுவரப்பட்டதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன்படி நீர்க்கசிவு காரணமாக கொடகம, கோமாகம, பண்டிப்பிட்டிய, ரொக்மல்கம, பலன்வந்த மற்றும் மத்தேகொட ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களின் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்ட சீர்திருத்தங்களை தற்போதைய அரசாங்கம் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருவதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனூப பஸ்குவெல்ல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொள்கைகளின் அடிப்படையிலே நாட்டை முன்னேற்ற முடிவே தவிர தனிநபர் அல்லது கட்சிகளினால் அதனை செய்ய முடியாது எனவும் அத்தோடு சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் பிரச்சினைகள் தீர்ப்பதற்கு 50% நிவாரணம் வழங்க ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பலரும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தினை ஏற்றுக்கொண்டுள்ள போது சிலர் மாத்திரம் அதற்கு புறம்பாக செயற்படுவதாக அவர் கூறியுள்ளார். யார் எவ்வாறு அறிக்கைகளை வெளியிட்டாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்கள் வெற்றி அடைந்துள்ளது உண்மை எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை அரசாங்க நலன்புரி திட்டங்களை ஆரம்பித்த போது 35 வீதமாக இருந்த வட்டி வீதம் இன்று 12 வீதமாக குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலையில் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 50% நிவாரணத்தை வழங்க ஜனாதிபதி அனுமதி வழங்கியுள்ளதுடன் அதற்கு 1.2 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பெண்களை வலுவூட்டுவதற்கான சட்டமூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் பெண்கள் வலுவூட்டல்களுக்கான ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அனூப பஸ்குவெல்ல மேலும் குறிப்பிட்டுள்ளார். கல்விசாரா ஊழியர்களுக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் இடையிலற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சம்பள பிரச்சினைக்கு உரிய தீர்வுகளை வழங்க அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் 48வது நாளாக இன்று வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதனி தலைவர் தம்மிக்கு பிரியந்த தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உரிய தீர்வு வழங்காவிடில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கையொன்றை வெளியிடவுள்ளார். அதன்படி கடந்த ஆண்டு வருடங்களில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கவுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடன் வசதியின் 3வது தவணைக்கான அங்கீகாரம் தொடர்பிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கருத்து வெளியிடவுள்ளார். இதேவேளை ஆளும் கட்சி உறுப்பினர்களின் கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாரம் காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூட உள்ளவுடன் இன்று வர்த்தக மானியில் வெளியிடப்பட்டுள்ள சுற்றுலா சட்டத்தின் கீழும் அரசு காணி கட்டளை சட்டத்தின் கீழும் விளையாட்டு ஊடக மருந்து தடை சட்டத்தின் கீழும் பல விதிமுறைகள் விவாதிக்கப்பட உள்ளன.
அத்துடன் சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராகரத்தினம் சேவை நீடிப்பு தொடர்பில் முற்று இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சஞ்சய் ரத்தினத்துக்கு 6 மாத கால சேவை நீடிப்பு வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிபாரிசு செய்திருந்தமையினால் அரசியலமைப்பு சபையில் அங்கீகாரம் இதற்கு முன்னர் 2 தடவைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாயினும் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபாவர்தன தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொத்தையன்கட்டு பகுதியில் கடந்த 10ஆம் தேதி ஒந்துருளி விபத்தில் காயமடைந்த 27 அகவையுடைய குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வவுனியாவினை புறப்படமாக கொண்ட வெள்ளியவளையில் வசித்து வந்த 27 அகவையுடைய சிறீஸ்கந்தராசா அரவிந்தன் என்ற குடும்பஸ்தரை நேற்று உயிரிழந்துள்ளார். முத்தியங்கட்டில் கோலி வேலை செய்து வந்த குறித்த குடும்பஸ்தர் வேதியால் சென்று கொண்டிருந்த வேளை 17 வயதுடைய இளைஞன் ஓட்டிச் சென்ற உந்துருளி மோதியதில் படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த இளைஞன் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். எனினும் விபத்தினை ஏற்படுத்திய 17 வயதுடைய இளைஞன் காயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் ஒட்டிசுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழை நிலைமையில் அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை நாளையிலிருந்து அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதற்கமைய மேல் ஜப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் ஒன்றாக்கல் மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்க 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அடுத்த வாரம் உள்ளூராட்சி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை சந்தித்து தேர்தலுக்கான மேலதிக ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை வாக்குச்சாவடி விவரங்கள் கிடைத்தவுடன் வாக்குப்பட்டிகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவை சரி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. கடந்த தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட பல சேதமடைந்த வாக்குப்பட்டிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பழுது பார்ப்பதற்காக அரசாங்கம் கேத்திர நிலையத்துக்கு அனுப்பி வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் தேர்தலுக்கு ஆயத்தமாக அதிகாரிகள் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும் எனவும் ரத்தன் நாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 வரையிலான காலகட்டத்தில் தேர்தல் நடைபெறும் என்று ஆணையகம் முன்னதாக அறிவித்தது. இனி வருவன இந்திய செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையில் விஜய் விரைவில் மக்களை சந்திக்க திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணிகள் மூலம் விஜய் மக்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கட்சியின் கொள்கை பற்றிய தகவல்கள் கட்சியின் முதல் மாநாட்டில் வெளியிடப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுவதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருந்தது. இடையில் வரும் மன்ற தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இனி வருவன உலகச் செய்திகள். பிரித்தானியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் பிரதமர் டெனிசன் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அரசியல் வீழ்ச்சியை சந்திக்க வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி பிரித்தானியாவில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் எந்த கட்சிக்கு எவ்வளவு ஆசனங்கள் கிடைக்கும் என்பது தொடர்பாக பல அமைப்புகள் ஆய்வுகளை நடத்தி தனது கருத்து கணிப்புகளை முடிவுகளை வெளியிட்டு வருகிறது. அதன்படி ஜாவென்ட்ரா எனும் ஆய்வு டிசிசுடெக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இந்த தேர்தலில் 21% ஆதரவு மட்டுமே கிடைக்கும் என தெரிவித்துள்ளது. கலிபோர்னியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் பூமியின் மேற்பார்வை விட உட்புறம் மிகவும் மெதுவாக சுழல்வதை ஆய்வின் மூலம் கண்டுபிடித்துள்ளனர். அத்துடன் இது நேரம் நாட்கள் மற்றும் வாரங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாக உலகில் ஏற்படும் நிலநடுக்கங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் காலமாற்றத்தில் சிறிதளவும் மாற்றங்கள் ஏற்படலாம் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக 2010ஆம் ஆண்டு பூமியின் உட்புறத்தில் சுழற்சி வேகம் குறைய ஆரம்பித்திருந்ததாகவும் ஆய்வாளர்கள்
கீழ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் 5 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டுள்ளதாக அந்நாட்டு தகவல் தெரிவிக்கின்றன. இதன்போது பயங்கரவாதிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக இராணுவத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் வடமேற்கு எல்லையில் உள்ள கைபர் பாதுர்னாலா மாகாணத்தில் கைபர் பலகுடி மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்து பாதுகாப்பு படையினர் நேற்று முன்தினம் பயங்கரவாதிகளை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தேடுதல் வேட்டையின் போது இடம்பெற்ற துப்பாக்கி சண்டையில் 5 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது பயங்கரவாதிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக இராணுவத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனைக்கு ஒப்புதல் அளிக்கும் இறுதி தருவாயில் அமெரிக்கா இருப்பதாக கூறப்படுகிறது. இது இறுதியாக அங்கீகரிக்கப்பட்டால் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி காசாவில் போர் ஆரம்பித்ததன் பின்னர் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஆயுத விற்பனையாக இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு.